இன்றைய தினத்திலே டிஎன்பிஎல் என்கிற நிறுவனம் ஆசியாவிலேயே ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்திலே தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னாலே அடிமைகளாய் கிடந்த அத்தனை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்ல மரியாதையை உற்பத்தி செய்து கொடுத்துருக்கிறோம், வாங்கி கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 24 வழக்குகளை போட்டு அவர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்களை வாங்கி கொண்டதின் உச்சமாக 2006 இருந்து நாங்கள் நம்ம அந்த தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை போராடிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாலே ஏறத்தாழ 600 பேருக்கு மேலே பர்மனண்ட் வாங்கி கொடுத்துருக்குறோம். நிரந்தர தொழிலாளர் அவர்கள் 23 வருடங்கள் 20 வருடங்கள் குறைந்தபட்சம் 15 வருடங்கள் பணியாற்றியவர்கள், அவர்களுக்கு நிரந்தர ஒரு பணியை வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இன்னும் ஒரு 266 பேர் இருக்கிறாங்க. அதற்கும் நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழக்கு அதற்கு தொடுக்க இருக்கிறோம். இந்த நிலையில் அந்த டிஎன்பிஎல்லை பொறுத்தவரையில் தொழிற்சங்க மரியாதை என்பது இந்த தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையை ஆரம்பித்ததற்கு அப்போதான் இந்த தொழிலாளருக்கே உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லலாம். அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி, அவருடைய பேட்டியிலே சொன்ன மாதிரி சிஐடி எல்லாம் இன்று நிர்வாகத்தோடு சேர்ந்து கொண்டு அதையெல்லாம் நாம் செய்ய முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக தொழிலாளர்களை காப்பாற்றுவோம் என்று இந்த நேரத்திலே தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போது நீங்கள் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சங்கம் இது இன்னைக்கு அவர் இல்லாமல் நீங்கள் முதல் நாளாக அந்த தொடக்க நாளை கொண்டாடுறீங்க. உங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி, உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி, எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது கேப்டன் அவர்கள் இல்லை என்கிற குறையை தவிர அவர் இல்லாத குறையை அந்நியார் அவர்கள் நிறைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேதனைகள் எங்களுக்கு இருந்தாலும் அவர் ஆரம்பித்த இந்த தொழிற்சங்கத்தை மென்மேலும் வளரக்கூடிய அளவிற்கு உயர்ந்த ஒரு தொழிற்சங்கமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகளாவிய ஒரு தொழிற்சங்கத்தில் கொண்டு போய் இணைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இப்போ நாங்கள் இப்போ இருந்து செய்வோம். அவர் கேப்டன் அவர்கள் இருந்த பொழுதே அந்த முயற்சியெல்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் அதற்குள்ளர் அவர் மறைந்து விட்டார். அந்த இயக்கத்தை தவிர அவருடைய உழைப்பு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதன்படி நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுவோம். அவர் இல்லாத குறையை இன்று அந்நியார் அவர்கள் எங்களுக்கு தீர்த்து வைக்கிறார்கள். கேப்டன் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சங்கம் தொடங்கின நாள் அன்னைக்கு உங்ககிட்டலாம் ஒரு சுவாரஸ்யமான நிறைய தகவல் பகிர்ந்திருப்பார் இல்லையா? அதை உங்களுக்கு நினைவு இருந்தால் அதை ஷேர் பண்ணிக்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய தொழிற்சங்க அனுபவம் பெற்றவர். காரணம் என்னென்னா, நடிகர் சங்கத்தில் ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தவர். அதனால் அந்த நேரங்களில் அந்த நடிகர் சங்கத்தினுடைய தொழில் அனுபவங்கள் அத்தனையும் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கார். அது எங்களுக்கு ரொம்ப பயனாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி கம்யூனிஸ்டுக்கு அப்புறம் ஒரு கம்யூனிஸ்டை விட உயர்ந்தபட்ச விலை சிகப்பு மல்லி படம் போன்ற படங்கள்லாம் அந்த பாடல்களெல்லாம் உணர்ச்சி பூர்வமான பாடல்கள். எரிமலை எப்படி வெடிக்கும், அதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் குறைகளை தீர்ப்பதில் அவர் மாதிரி யாருமே எந்த தேசிய தலைவர்களும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் பார்வையில் மட்டுமில்லை, இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தின மக்களை பார்க்கும் பொழுதே நான் இப்போவும் சொல்கிறோம், எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கி கடற்கரையில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டனுக்கு இருக்கிற மரியாதை, தொடர்ந்து இருக்கிற மரியாதை யாருக்கும் இல்லை. ஒரு கோயிலாகவே வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதாவது திரைப்படத்துறையில் கேப்டன் அவர்கள் பெரிய கதாநாயகர். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்கிட்ட அவர் தொழிலாளர்களுக்கும் அந்த உறவுகள் எப்படிங்கிறத அனைவருக்கும் சொல்லி கொடுத்ததே கேப்டன் தான். இன்றைக்கி தொழிலாளர்களோடு சேர்ந்து அவர் சாப்பிடுவார். அந்த திரைப்படத்துறையில் அவங்க பார்த்தா கரவனில் போய் உட்காந்து சாப்பிட்லாம், ஏசியில் உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டாங்களா, அவர் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு கடைநிலை தொழிலாளர்களும் சாப்பிடணும்னு